பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு செல்வங்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்க. இந்த விழாவில் என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருக்காங்க. அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா பெரிய பெரியவங்க சொல்ற அறிவுரை எல்லாம் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறதில்லை. ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது நான் சின்ன வயசா இருக்கும் போது என் வீட்டுல என் தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே இப்ப உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுல உங்க தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அதேதான். வேற என்ன? நல்லா படிக்கடா, நல்லா படிக்கடா, நல்லா படிக்கடா சொல்றதுதான். சரி, நானும் நல்லா படிக்கலாம் சொல்லிட்டு சின்ன வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தான் இருந்தது. நிஜமா இப்பதான் இல்லைன்னு வச்சுங்களேன். சரி, என் படிப்பை பார்த்து எங்க கிளாஸ் டீச்சர் வேற டீச்சர்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக ஒரு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ இல்ல கலெக்டரோ ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் ஆயிட்டேனே. கலெக்டர் இல்ல, கண்டக்டர். ஒரு நாள் நான் டியூட்டில இருக்கேன். காக்கி துணியை மாட்டிக்கிட்டு கையில பேக் வச்சுக்கிட்டு பேசஞ்சர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு ஓ ரைட் போயிட்டே இருக்கேன். பஸ் போயிட்டே இருக்கு. தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப். அங்க ஒரு அம்மா நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இது எங்கேயோ பார்த்த மூஞ்சியா இருக்கேன்னு பார்த்தா அவர்தான் நம்ம கிளாஸ் டீச்சர். எந்த கிளாஸ் டீச்சர்? நான் கலெக்டர் ஆயிடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கிளாஸ் டீச்சர். சரி, ஒண்ணு பண்ண, பஸ் இங்க நிறுத்தவே வேண்டாம், அப்படியே டபுள் ரைட்ல போயிடலாம். டபுள் ரைட் கொடுத்தேன். என்னுடைய கலாச்சாரம் ஒரு 10-15 பேசஞ்சர்ஸ் அங்க இறங்கணும். பஸ் அங்க நின்றுடுச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்குறாங்க. நம்ம கிளாஸ் டீச்சர் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாங்க. நான் எப்படி மூஞ்சியா காட்டுறது? ஒண்ணு பண்ண, பின்னாலே அப்படியே உட்காந்துட்டேன். எங்கடா கண்டக்டர் சொல்றாங்க. நான் முன்னால போகவே இல்லை. 4-5 பஸ் ஸ்டாப் ஆச்சு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. நம்ம டீச்சரும் கீழே இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முன்னால போனேன். அன்னைக்கெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னா அது காரணம் என்னன்னா நான் சரியா படிக்காதனால தான். கோடீஸ்வரனும் தன் பிள்ளைகளை படிக்கணும்னு சொல்லுவான், ஏழையும் தன் பிள்ளைகளை படிக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு காரணம் பணம், பேரு, புகழ மட்டும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அதுக்கெல்லாம் அடிப்படையான அறிவை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த வாட்ச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு இலக்கணமே இருக்கு. வாட்ச்னா தமிழ்ல கடியாரம், இன்னொன்னு கவனி. வாட்ச் WATCH. W for watch your words. உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions. உன்னுடைய செயல்களை கவனி. T for watch your thoughts. உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct. உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart. உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவ கவனிப்பா.